இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ. ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் போயிருந்தால அங்கே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. மிக்ஸி எல்லாருக்குமே வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அந்த மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் இருக்குது, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். 5 ஜார் கொடுத்தாங்க. ஒன்று ஜூஸரு, நார்மல் ஜார் வந்து ஒரு 3. அந்த மிக்ஸி வந்ததுலேருந்து சப்பாத்தி மாவு கையில் பிசையதே இல்லை. அதில் போட்டோமா டோர் பண்ணோமா சப்பாத்தி மாவு ரெடி அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அதை பிசைஞ்சு உரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி குருமா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி குருமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வாங்கின காய்கறிலாம் இருக்கும்ல அதெல்லாமே போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியுமே போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன். இதில் கீரி போட்டு அதிலே குழம்பு மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா குருமா மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கூட்டாக வைக்க போகிறேன். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். நடுவில் எதுக்கு இந்த பல்லே பல்லே டான்ஸ்னால் டிவியில் பாட்டு போயிட்டு இருந்தது. பாட்டு கேட்டுகிட்டே தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் தனியாக வேலை செய்யும்போதும் சரி, நான் சமைக்கும் போதும் சரி, எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும். வேலையும் வந்து எனக்கு கடகடன்னு ஆகிடும். அதனால் வந்து சாங்ஸ் போட்டு விட்டுட்டு தான் அந்த வேலையை எப்போவுமே செய்வேன். அப்புறம் தேங்காயில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கசகசா, முந்திரி, சோம்பு இது மட்டும் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றிட்டேன். அது 2 கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். நான் வந்து சப்பாத்தி போடலான்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் மாவு பிசைஞ்சேன். ஆனால் வந்து திடீர்னு மைண்ட் செட்டு மாதிரி பூரி சுட்டுட்டேன். இந்த பூரிக்கும் இந்த குருமாவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். பை.